ஃபீவர் இருந்ததால என்னோட காம்படிஷனை கொஞ்சம் ரொம்ப கேவலமா தான் பண்ணேன். அதனால என்ன, இந்த மாதிரி ஃபெயிலியரை மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணி அடுத்து வர காம்படிஷன் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ண வேண்டியதுதான். 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுடைய ஒர்க் அவுட்டை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. கூட சேர்ந்து நாங்களும் பண்றோம்னு என்னுடைய கசினும் என்னுடைய தம்பியும் தலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 8 மணில அன்டைம். இப்பெல்லாம் ட்ரைனிங் பண்றது நல்லது இல்லன்னு 2 பேரும் டிமிக்கி குத்துட்டு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்னும் புதுசு இல்ல, எப்பவும் நடக்கிற கதை தான். 2 செட் செஸ்ட் வால், 1 செட் பேக் டு வால் ஹேண்ட்ஸ்டாண்ட் புஷ் அப் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரிங் டிப்ஸ் பண்ண என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் எக்ஸசைஸ்ல இதுவும் ஒண்ணு. பண்ணும்போதே பாருங்க மசில்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியா அழகா தெரியுது. இத பார்த்து மோட்டிவேட் ஆயிட்டு கேம் விளையாடிட்டு இருந்த இந்த 2 ஜோபி பசங்களும் திரும்ப ஃபயரா ஒர்க் அவுட் பண்ண இறங்கிட்டாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல மாசத்துக்கு டெடிகேட்டடா கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டு ட்ரைனிங் பண்ணா பிசிக்கலியும் ஸ்ட்ரென்த்லயும் நல்ல ப்ராக்ரஸ் வரும். இந்த 2 ஜோபிஸும் இன்னைக்கு முழுமையா ரியலைஸ் பண்ணாங்க. முக்கியமான எக்ஸசைசஸ் எப்படி ப்ராப்பரான ஃபார்ம்ல பண்ணணும்னு இவங்க 2 பேருக்கும் நல்லா கிளியரா தெளிவா சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டே நான் திரும்ப பெங்களூர் கிளம்பி வந்துருவேன். அதுக்கப்புறம் தலைவனுங்க 2 பேருமே தன்னந்தனியா தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இது இல்லாம அடுத்த காம்படிஷன்ல நாங்களும் கம்பீட் பண்றோம்னு வாய் வேற விட்டாங்க. சோ இருந்த டைம்ல எக்ஸசைசஸ்லாம் எப்படி நல்லா பண்ணதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஃபினிஷரா 3 செட் புஷ் அப் பண்ணதுக்கு அப்புறமா சரியான பம்ப். அதுக்கப்புறம் என்ன 3 பேரும் சேர்ந்து ஃபுல்லா போசிங் தான். பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு பப்ஜி ஆடிட்டு இருந்த இவங்களை நேஷனல் லெவல் ஸ்ட்ரீட் லிஃப்டிங் காம்படிஷனை காமிச்சு அங்க வந்திருந்த அத்லெட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்களும் கம்பீட் பண்ணோம்னு இவங்களுக்குள்ளேயும் அந்த ஆசையை தூண்டி விட்டாச்சு. இவனுங்க 2 பேரும் கன்சிஸ்டன்டா ட்ரைனிங் பண்ணி நல்லா ப்ராக்ரஸ் ஆயிட்டு அடுத்து வரப்போற காம்படிஷன்ல தரமா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா அடுத்த காம்படிஷன்ல கம்பீட் பண்ணலாம்.